3 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெறுவதே தங்கள் இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் லேப்டாப், செல்போன்கள், மெமரி அட்டைகளை பறிமுதல் செய்திருப்பதுடன் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் வழங்கியுள்ளனர். கும்பகோணம் அருகே கோயில் குடமுழுக்கு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்றதால் தங்களை கோயிலுக்குள் அனுமதிக்காமல் பல மணி நேரம் காக்க வைத்ததாக பக்தர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 2 தப்பி ஓட முயன்ற நிலையில் கை கால் முறிந்துள்ளது. தொடர்வது சிறிய இடைவேளை.